சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வர திவ்யா சத்யராஜ் அண்ட் பைல்வான் ரங்கநாதனோட இஷ்யூல நடிகர் சத்யராஜ் அதுல தலையிட்டு இப்போ அவருக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சமீப நாட்களா சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வர ஒரு இஷ்யூ தான் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் திவ்யா சத்யராஜுக்கும் நடுவில் இருக்கிற இஷ்யூ. திவ்யா சத்யராஜ் அவர்கள் ஒரு மேடையில பெண்கள் நினைச்சாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை அவங்க முன் வச்சாங்க. இவங்க பேசி முடிச்ச கொஞ்ச நாள்லயே பைல்வான் ரங்கநாதன் ஒரு பேட்டியில திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு ஏற்கனவே 2 திருமணங்கள் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு 3 குழந்தைகள் இருக்காங்கன்னு ஒரு பகீர் விஷயத்த சொன்னாரு. 18 வருஷத்துக்கு முன்னாடி சத்யராஜ் அவருடைய மகளுக்கு தன்னுடைய முறை பையனை கல்யாணம் பண்ணி வச்சதாகவும், ஆனா கல்யாணம் நடந்த 5 நிமிஷத்திலே அந்த மாப்பிள்ள திவ்யா சத்யராஜோட கழுத்துல இருந்து தாலி அறுத்துட்டதாகவும், அவங்க கூட என்னால வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதா ஒரு தகவல் அவர் சொல்றாரு. அந்த கல்யாணம் ரொம்பவே பிரைவேட்டா வெறும் 50 பேர் முன்னிலையில மட்டும்தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியும் அவர் சொன்னாரு. இருந்தாலும் சத்யராஜ் அவர்கள் மேல இருந்த மரியாதைனால திவ்யா சத்யராஜ கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு 14 வருஷம் ஒன்னா இருந்தாங்க. ஆனா திவ்யா சத்யராஜ் அவர்கள் அந்த மாப்பிளைய ரொம்பவே கொடுமைப்படுத்தினதா பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை திவ்யா சத்யராஜ் மேல அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா திவ்யா சத்யராஜ் அவர்கள் பைல்வான் ரங்கநாதன் சொல்றது முற்றிலும் பொய்யான விஷயங்கள். எங்க அப்பா கிட்ட அவர் அடிக்கடி காசு வாங்கலாம் வந்திருக்கிறாரு. நாங்க அவருக்கு பல உதவிகள் செஞ்சிருக்கோம். ஆனா அவர் இப்படி எங்க மேல பல அவதூறான விஷயங்களை சொல்றது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பைல்வான் ரங்கநாதன் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போன காரணத்தினால இப்போ சத்யராஜ் அவர்கள் சைடுல இருந்து ஒரு அறிக்கை ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த அறிக்கையில சோசியல் மீடியால என்னுடைய மகள் திவ்யா சத்யராஜ் பத்தி பல்வேறு விதமான ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது எதுவுமே உண்மை இல்ல. உண்மையை சொல்ல போனா என்னுடைய மகளை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. திவ்யா சத்யராஜ் அவர்கள் முன் வச்ச கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.